சிம்பிளான கேரட் புலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ரைத்தா ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு கூடவே 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஒரு வானலியில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்கெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே தேவையான அளவு கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. துருவி வச்சுருக்க கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பாஸ்மதி சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.